தாவீது சொல்கிறான், அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நான் உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்வேன். ஒரு காரியம் சொல்றான், அதுல நடந்து, நல்லா கவனிங்க. இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை துவைக்கும். Right? Yea, I walk through the valleys of shadows of death, thou art with me, thy rod and thy staff comfort me. பைபிளில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு. இந்த டார்க்னஸ் சொல்லும் போது என்னன்னா, இட் இஸ் நாட் சுவிச்சிங் டவுன் த லைட். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம். ரைட்? நீ என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யோ அந்த காலத்தில் செய்ய முடியல, அதுதான். ரைட்? ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து நாம் கவனிப்போம், நல்லா கவனிங்க. God called light out of darkness. தேவன் இருளை வெளிச்சத்தை இருளிலிருந்து தான் வர சொன்னார். லைட் அண்ட் டார்க்னஸ் ஆர் டயகனலி ஆப்போசிட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பேஸ் கொடுக்குறேன். பேஸ் கொடுத்து தான் நான் செய்திக்கு போக போகிறேன். இன்னும் பைபிள் ரீடிங் கூட வாசிக்கல. இருளும் வெளிச்சம் ஒன்று ஓவாது. ஆனால் இருளிலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? வெளிச்சத்தை வர சொன்னார். Jesus said, I am the light. Jesus said, you are the light. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி உனக்குள்ள வந்தா I am the light. ஆமென் சொல்லுங்க. Right? பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:6 the light of the face of the Jesus was shown in our heart and we have this treasure in the earthen vessel. ஒரு நாள் நான் தமஸ்கு பாவலை சந்தித்து கொண்டிருந்தேன். போகும்போது ஒரு ஒளி அடிச்சுது. அந்த ஒளி எனக்குள்ளாக ஜீசஸ் உள்ள வந்துட்டாரு. அந்த ஒளி எனக்குள்ளாக பொக்கிஷமாக நான் வைத்திருக்கிறேன். ரைட்? பவுல் சொல்றாரு, மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளாக வாசம் பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட்? அப்போ இது ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான மக்கள் என்ன செய்வான், இன்னொரு ஆளுக்கு அவனை கம்பேர் பண்ணிக்குவான், அவனே கம்பேர் பண்ணிப்பான், முந்திக்கு நான் பெட்டர் பிரதர்னு சொல்லுவான். நம்ம இல்லை. நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அதில் கடந்து நடந்து இயேசுவோடு கூட போவோம். ரைட்? இதில் 2 வார்த்தை சொல்லியிருக்கேன், நல்லா நான் மறந்துடாதீங்க. அருளுகை நிறைந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்கணும். நீ உட்கார்ந்தானா போச்சு. தேர் இஸ் ஆல்வேஸ், இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, தி அதர் சைட் ஆஃப் த டனலில் ஒரு லைட்டு தெரியுதுன்னு. ரைட்? ஃபைன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்காத விட்டீங்கன்னா அவ்வளோதான். யூ ஹேவ் டு வாக். ரைட்? பல ஆண்டுகள் முன்பாக ஒரு வாலிபன் ஒரு சர்ச்சில் போய் தங்கினான். அவன் போய் கேட்டான், நான் ரொம்ப ஏழை சார், எனக்கு இதில் நான் அனிமேஷன்லாம் படிச்சிருக்கேன். அப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரா, நீ போய் ஒரு சின்ன டஞ்சன் மாதிரி இந்த சேர் உடைஞ்சதெல்லாம் போட்டிருக்காரு, அந்த ரூல் போய் தங்கிக்கோனாரான். ஒரே ஒரு சின்ன லைட் அங்கே. அவனுக்கு ஒன்றும் வசதி இல்லை, ஏழை போய் தங்கிட்டான். அவன் நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலி. அந்த எலியில் அவன் பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டான். சார் தூங்கக்கூடாத, அதெல்லாம் படம் வரைஞ்சினே இருந்தான். ரைட்? அப்புறம் நாலு வட்டத்தில் தேவன் ஆசுஸ்டாக போயிட்டார். எல்லாரும் கேட்டாங்க, சார் என்ன சார் ஒரு ஏழை பையன் இருக்கிறான், அதெல்லாம் வெளியே எடுத்து போட்டு ஒரு சுண்ணாம்பு அடித்து அவனை ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் பாஸ்டர், நீங்கள் ரொம்ப சரியாக காரியங்கள்லாம் செய்யலைன்னு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவன் இந்த இடத்துல இருந்ததுனால இந்த எலிகள்லாம் வரைஞ்சி அவன் ஒரு அனிமேஷன் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். டாம் அண்ட் ஜெரிலாம் அவன் தான் இங்கே வரைஞ்சவன். வால்ட் டிஸ்னின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை செய்தவன் அவன் தான். இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் 89 வயசு எல்லாம் உயிரோடு இருக்கிறான். உன் வாழ்க்கையில் சில வேளையில் எளிய படம் வரைகிற மாதிரி இருக்கும் உனக்கு. போவேன், அதே வீடு, அதே கணவன், அதே மூஞ்சி, அதே காரியம், நமக்கு வாவியில் வளர முடியல. டோன்ட் வரி, காட் இஸ் வித் யூ. ரைட்? ஆண்டவனோடு கூட இருக்கிறார். இருளும் அது ஒளியை பற்றி கொள்ளாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. the light of God comes, darkness has no hiding place. வாழ்க்கையில் இருளும் ஒளியும் மாறி மாறி வரும். ஆப்ஷனே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சன்ரைஸ் வந்ததுன்னா சன்செட் வரும். எனவே நாம் அது அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கி நாம் ஒருவன் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறோம்னு சொன்னீங்கன்னா அதில் ஸ்பிரிச்சுவல் கனெக்டேஷன் இருக்குது இல்லையா. உன் வாழ்க்கையிலே இயேசுவை நேசித்தாலும் உன் வாழ்க்கையிலே இருள் வரலாம், காரில் வரலாம். ரைட்? அவைகள் வந்து கொண்டு உன்னோடு கூட இருக்கும் போதே அதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. See, I do not want anybody who has come here to go back. நான் சொன்னேன் இல்லையா, ஐ எம் a better person சொல்லிட்டு போனோம். நீங்கள் ரைட்? நட்சல்ல சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. நீங்களே சொல்லுவீங்க, ஓ ஐ எம் a better person. நான் இந்த சாத்தான் இந்த இன்டிமிடேஷனுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். ரைட்? சரி. அப்போது இந்த இருள் ஒளி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்.
இருள் வந்தால் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ரைட். நம்பர் 1, நடத்தல் மட்டும்தான் ஒரே வழி. when you are passing through darkness, never ever turn back, never ever sit down, lie down, just walk. எலியா நடந்தான், ஓடினான், உட்கார்ந்தான், படுத்தான், தூக்கிட்டான் இல்லையா? ஸோ நடத்தல் மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேயே வரும். நீங்கள் முன்னால் போனாலும் நீங்கள் வந்து எனர்ஜி செலவு பண்ணுறீங்க, பின்னால் போனாலும் எனர்ஜி செலவு பண்ணுறீங்க, முன்னாலேயே நீங்கள் செலவு பண்ணுங்கள். ரைட். அது உங்களை முன்னாலே கொண்டு போய்விடும். கோயிங் ஃபர்தர் ஆர் பேக்வர்ட் நீட்ஸ் பெர்சிவியரன்ஸ், பட் ஃபார்வர்ட் வில் மேக் யூ டு வின் வித் த ராட் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் காட். நம்பர் 2 பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சுவாங்க. நடத்தல் மட்டும்தான். 2, தேவன் உனக்கு கொடுக்கும் ஒளி உனக்கு இன்று தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. கூட இருக்கீங்க யங்ஸ்டர்ஸு, இன்றைக்கி நல்லா இருக்கீங்க, கணவன் மனைவி எல்லாம் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கீங்க, இன்றைக்கி டேட்டு வந்து ஒரு பெரிய காரியங்கள் நான் வந்து எனக்கு ஒளியெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. அது ஒரு நாள் உனக்கு வந்து அது நிச்சயமாக உனக்கு அது உதவி செய்யறதாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒளி தேவையில்லை பிரதர், ஐ கம் டு த ராங், ஒரு மெசேஜே சரியில்லாத இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்காத. ஒரு நாள் உனக்கு வந்து காரியங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து இந்த ஆண்டவருடைய ஒளி தேவை. ரைட். 3வது, இருளின் பாதையிலே நீ செல்லும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கூட கேட்டிருக்கலாம், நான் கூட கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, வாட் இஸ் ஆல் திஸ் திங்ஸ்? ரைட். When you walk in darkness, God may not answer all the questions, but doesn't mean that Jesus doesn't love you. யோபு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தவரை அவனுக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. எலியா தவறான இடத்தில் ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும் வந்து உட்கார்ந்திருந்தபடினால் அவனுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க மாட்டார். நான் இருளின் பாதையில் செய்கிறேன், கண்டுத்துறேன், கதறேன், ஜீசஸ் எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லாத. தட்ஸ் நாட் தி ரைட் வே. புரிஞ்சுச்சா? அப்போ 5 காரியம் சொல்லிட்டேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு இல்லையா? நடத்தல் மட்டும்தான் ஒரே வழி. யூ ஹேவ் டு ஒன்லி வாக், தட்ஸ் நோ அதர் ஆப்ஷன். 2வது என்ன சொன்னேன், இன்றைக்கு நீ ஒளி இருக்குது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்காத. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் அதர் டே. அடுத்தது, உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க மாட்டார். ரைட். சிம்சோனை போல பலத்தை இழந்து விட்டு நீ வந்து டோன்ட் திங்க் தட் யூ ஆர் a big man and all these things. ரைட். சரி, சின்ன காரியம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் விசுவாசி என்ன பண்ணணும்? ரைட். இது தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இருள்ன்றது நிச்சயமாக வரங்க. போன வாரம் சொன்னேன், நான் பிரச்சனைன்னு ஒரு நாள் வந்து தான் ஆகும். அது அந்த டைமில் நீ என்ன பண்ணணுன்றதை வச்சு தான் உன்னுடைய ஆன்மீகத்துடைய விக்டரியே தோல்வி இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரியும். சரி, நம் வாழ்வில் சுமூகமாக ஒளி நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை இருள் காலத்திலே நீ அவளை பயன்படுத்த வேண்டும். whatever you learned when you are in good position or when you are in light, you have to utilize. ஜான் மில்டன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு திடீர்னு குருடா போயிட்டார். அந்த ஆள் தான் இது எழுதினார் இல்லையா, பேரடைஸ் லாஸ்ட் எழுதினார். டாக்டர் மூணுன்னு ஒருத்தருக்கு குடுவை விடிச்சு கண்ணு போயிடுச்சு, அவர் தான் அந்த பிரெயில் லேட்டர்ஸ் இது பண்ணார். ஜான் பனியனுக்கு காலையில் 1 மணி நேரம் தான் லைட், அவருடைய ரூம் குறமிச்செல்லாம் டிஜெக்டாக இருக்காங்க, அங்கே தான் வந்து அவர் இருளில் உட்காந்து தான் மோட்ச பிரயாரம் எழுதினார். ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பண்ணோம். 2வது, இருளின் பாதையில் செல்றதை காட்டிலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ஜாஸ்தி. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இருளின் பாதையில் போகிறேன், தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் சென்றாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் என்ன இருளில் போனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கும். இன்னொன்று என்னென்னா ரொம்ப முக்கியம், உன்னுடைய சூரியன் அஸ்தமித்தால் ஒரு நாள் அது நிச்சயமாக எழும்பி வரும். ஒரு பக்தன் இப்படியா பாடியிருக்கான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நினைப்பேன், எங்கள் வீட்டு பின்னால் ஒரு மலை இருந்தது, அந்த மலை மேலே ஒரு சூனியராக போய் வரைஞ்சிரும். நான் சொன்னேன், ஆண்டவர் கஷ்டப்பட்டு அனுப்புகிறாரு, எல்லாம் போய் உள்ளே போய் வெளியே வர்றது இல்லைன்னு நினைப்பேன். இப்போ தான் எனக்கு தெரியும், சயின்ஸ்லாம் படித்த உடனே இது உள்ளே போகிறது ஒரு நாள் வெளியே வருதுன்னு. அதே போல தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறான். வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்தால் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் அந்த காரியத்திலே உன்னை மீண்டுமாய் புதுப்பிக்க செய்வார். ரைட். ஒளி இருள், பள்ளத்தாக்கு மலைகள், சூரியன் அஸ்தமனம் உதயம், இவளெல்லாம் நீ விரும்பினாலும் விரும்பாலும் அது உனக்கு வரும். பல விதமான சூழ்நிலை வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு இருக்குது. எல்லாரோட ஆண்டவர் பேச நல்லா கவனிங்க.
இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, யோவான் ஸ்நானகன் என்றவனை குறித்து சொல்லியிருக்கு. இவனுடைய வருகையை கொடுத்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அவனுக்குள்ளாக எலியாவின் ஆவியை நான் வைக்கிறேன். அவர் பலம் இருக்கு, எலியாவினுடைய பலன் இருக்கிறது. இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை உண்டாக்குவான் என்றெல்லாம் சொல்லியிருந்தது. அவையெல்லாம் அப்படியே நடந்தது. திரளான மக்கள் வந்தாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாரு. he did a very 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 mighty ministry. ஆனா அவனுடைய நாளாவட்டத்தில் அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே சிறையில் வச்சுட்டாங்க. ரைட், சிறையில் இருக்கும்போது அவன் 2 பேரை கூப்பிட்டு போய், நீ போய் ஜீசஸை பேசிட்டு நான் நீர் ஜீசஸ் கிரைஸ்டான்னு கேட்குறாரு. இவனுக்கு நிச்சயமா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, வயசானவர் சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எலியாவின் ஆவிர் தான் ஆண்டவர் பேசியிருப்பாரு. அவனுக்கு எதில் டவுட் வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய அடிப்படை தத்துவத்திலே இது வந்துருச்சு. நல்லா தான் அந்த அம்மா இருந்தாங்க, நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க, பைபிள் வாசிஇருந்தாங்க, கக்க திடீர்னு அந்த அம்மாவை காணுமே, ஷி ஹஸ் கான் அண்டர் ஷெல். இப்போ டவுட் என்னன்னா, ஜீசஸ் தான் ஜீசஸா இல்லை வேறையா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பேஸ் லெவலில் டவுட் வந்துருச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா, சேட்டன் ஹஸ் புட் ஹர் இன் டார்க்னஸ். அவ எதிர்பாராத ஒரு ஜெயிலில் போய் உள்ள போட்டான். புரியுதுங்களா? இந்த பேஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் நான் பில்டப் பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. அப்போது தன்னுடைய ஊழிய பாதையில் இருள் வந்துருச்சு, சிறையில் இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, நான் அவ்வளோ நாள் சொன்னேனே அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஏன்னா ஜீசஸ் இவர் தானான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்கடா அப்படின்னு டவுட் இருக்குது. நல்லா கவனிங்க. நம்பர் 1, டோன்ட் டவுட் தோஸ் திங்ஸ் காட் டோல்ட் யூ இன் த லைட் வென் யூ ஆர் இன் த டார்க்னஸ். தேவன் நீ வெளிச்சத்தில் இருக்கும்பொழுது உனக்கு தெளிவுபடுத்தினவர்களை இருளில் இருக்கும்போது சந்தேகப்படாத. ஒரு ஆமன் சொல்லுங்க. ஆண்டவர் வெளிச்சத்தில் இந்த ஆண்டு முதலத்தில் மீட்டிங் நடத்தினாரு. எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நான் போய் கார்டெல்லாம் எடுத்தேன், குருவி கார்டெல்லாம் எடுத்தேன். அதில் நல்லா தான் வசனம் வந்திருந்தது, எல்லாம் நல்லா இருந்ததுங்க. ஆனால் 5 மாதம் 6 மாதத்தில் ஒன்றுமே இல்லை, 0. ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், என் பொண்ணு ரட்சிக்கப்படுவா, கல்யாணம் ஆகும், எல்லாம் சொல்லியிருக்காரு. என் பையன் உன் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஆண்டவர் வெளிச்சத்தில் சொல்றத நீ இருளில் போகும்போது ஆண்டவர் என்ன இன்காம்பிட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாரா, இல்லை நான் தான் தவறா புரிஞ்சுக்கினா? அவன் he was led into the wilderness by God. யாரும் அவனை புடிச்சின்னு போக இல்லை. people were led to him. மக்களை ஆண்டவர் பரப்பரசெல்லாம் புல்ல இழுத்துட்டு திட்டுறாரு, கண்டபடி திட்டுறான். அவன் எல்லாரையும் விரியன் பாம்பு குட்டிகளேன்றான். அவன் தலையை கொஞ்சம் போறான். அப்போ இவனுக்கே டவுட் வந்துருச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க, இருட்டில் உட்காந்துருக்கிறான். இப்போ என்ன டவுட்னா, யாரை ப்ரொமோட் பண்ணி யார் அற்புதம் செய்து கொண்டான்னு கேள்விப்படுறானோ அவன் சொல்றான், கேள்விப்பட்டு தான் அனுப்புறான். அந்த ஆளே நான் தானே ப்ரொமோட் பண்ண ஆளு, இதை வேறையா இல்லை இன்னொரு ஆள் வரணுமா, நான் ஏதாவது ராங்கா பண்ணிட்டேன் ஆண்டவர் உள்ள போட்டார்னு நினைக்கிறான். ரைட், டோன்ட் டவுட் தோஸ் திங்ஸ் காட் டோல்ட் யூ இன் த லைட். ரைட். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா, Jesus will not open the curtain and say I am here. யோபு சொல்றான் 23வது அதிகாரம் 8-9, இதோ நான் முன்னாக போகிறேன் அவர் இல்லை, பின்னாக போகிறேன் அவரை காணேன், இடப்புறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் காணாமல் இருக்க முடியாது ஒழிஞ்சின்னு இருக்கார். இவன் உண்மையாலுமே பரிசுத்தவான். இவன் சொல்றான், ஒரு நாள் ஆண்டவர் நல்லா தான் இருந்தாரு, இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் காணாத போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ரைட். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்படி சொன்ன உடனே LONDON லண்டன் அப்படின்னு பிள்ளைங்க பண்ணாங்களா, அது மாதிரி பண்ண மாட்டாரு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். சம்டே யூ வில் ஹைடிங் பிகன் சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொல்றான், வலப்புறத்தில் காணாமல் இருக்கும்படி ஒளிந்து கொண்டிருக்காராம். ஜீசஸ் ஒழிச்சிருக்காரு. அவர் கர்ட்டன்லாம் வச்சு பார்க்க மாட்டாரு. அதை நீ ஆன்டிசிபேட் பண்ணினா இருக்கிறதோட மோசமாயிடும். என்ன ஆண்டவர் இந்த 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 சர்ச்சில் ஊழியம் செய்யணும்லாம் என்ன ஆண்டவர் என்கிட்ட டைரெக்டாக பேசிட்டோம், இல்லை எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டோம், எங்கள் மனைவிகிட்ட பேசிட்டோம், ஆண்டவர் எனக்கு கனவுல பேசிட்டோம், எல்லார்ட்டையும் பேசுறாருல, பேச மாட்டாரு. அவன் என்னென்னலாம் பண்ணியிருந்தாலும் ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்த வருஷம் சொல்றான், நான் போகின்ற வழி அவர் அறிந்திருக்கிறார். அதுதாங்க அவங்களுக்கு முக்கியம். நம்பர் 1 என்னன்னு சொன்னேன்னா, இதோ நான் முன்னாக போக, முதல்ல சொன்னேன் டோன்ட் டவுட் த திங்ஸ், வெளிச்சத்தில் இருக்கும்போது சொல்லாதன்னு சொன்னேன். 2வது, நான் முன்னால் போகிறேன், ஆளை காணும், ஆண்டவர் திடீர்னு உனக்கு தலை காட்ட மாட்டார்.
அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அப்படியே வாசிட்டு வாங்க 42வது அதிகாரத்தில் நடுவில் ஒரு விசுவாசம் சொல்கிறான், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணுன்றான். அப்புறம் சொல்கிறான், என் கண்கள் அவரை கண்டது, அவர் என்னை பார்த்தான்றான். ஆகாருடைய அனுபவம் தானுங்க. யார் என்னை பார்த்தாரோ அவரை நான் பார்க்குறேன்றான். அதானே பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்ட் இல்லை இல்லையா? ரைட். 3வது, டோன்ட் டேக் டிசிஷன் ஆன் யுவர் ஃபீலிங், யுவர் காலிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இவன் உள்ளே உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் காலிங் என்னங்க? கத்திரிக்க வழி ஆயத்தம் பண்ணோம், முடிச்சிட்டான் இல்லையா? இப்போ செய்கிற காரியங்களாம் அவன் எமோஷனல் ஆகிட்டான். என்னையா அவன் தூக்கி விட்டான், அந்த ஆள் வந்து அற்புதம் செய்துருக்கிறான், நம்ம வழிகாட்டின என்ன பிடிச்சி உள்ளே போட்டாங்க, நமக்கு என்ன அது இருக்குதா இல்லையா ஒழியா என்னன்னு தெரில. ரைட். உன் அழைப்பு மிக முக்கியம், உன் உணர்ச்சிகள் உன் விசுவாசத்தையும் டவுட்ஸை கொண்டு விட்டார். டவுட் நீங்கள் பைபிள் நல்லா வாசித்து பாருங்கள். ஜினைன் டவுட் கேட்டாலாம் ஆண்டவர் பதில் சொல்லியிருக்காரு. இட்ஸ் நாட் அ சின். பட் அன்பிலீஃபை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். அன்பிலீஃப்னா எனக்கு தெரியும் இல்லையா? விசுவாசியில் தோமாட்ட என்ன சொல்கிறாரு? விசுவாசியா இராத. ரைட். ஆமேன். சரி. 4வது பாருங்க. எவ்ரி பர்சன் இன் யுவர் லைஃப் வில் மேக் யூ அ பெட்டர் பர்சன். வெதர் யூ ஃபுல்ஃபில் காட்ஸ் பர்பஸ் ஆர் நாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும். நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னால், I'll be a better person. சொல்லுங்கள். அப்போது நீ என்ன இந்த சூழ்நிலையை ஃபீலிங்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை எதுக்கு அடிச்சாரோ அந்த 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 இதே போயிடும். பட் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிருக்கு. ஒரு தேவதூதன் சகரியாட்ட சொல்கிறான், உனக்கு ஒரு பையன் பிறப்பாயா, இந்த பையன் எலியாவின் ஆவி இருக்கும், எலியாவினுடைய அவனுடைய பலன் இருக்கும் வேண்டாம். ஓகே. அப்போ எலியாவினுடைய பலன் இருக்கும்லாம் சொல்கிறான். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம்னு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிர் ரைட் இருக்கும், அவன் தெரிச்சிருப்பான், எல்லா இடம்லாம் போட்டிருப்பான். ஸோ பாருங்கள், இதெல்லாம் அவனை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் வேத பாதகர் பரிசேயர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்பிச்சு கேட்குறாங்க, சார் மிஸ்டர் எலியா, மிஸ்டர் யோவான்ஸ்நானகன், நீங்கள் எலியாதா ஜீசஸான்னு கேட்குறாங்க. ரைட். எலியாவா ஜீசஸான்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் ஜீசஸும் இல்லை எலியா இல்லைன்ட்டான். எலியாவுக்குள்ளே சில வல்லமை இருந்தது. அவங்களுக்குள்ளே எலியாவின் ஆவில ஏறுவதில் வீட்டில் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. என்னையா பண்ணுறாங்க, 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, பொண்ணும் போட ஃபயர் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவன் எரிச்சிட்டு இருப்பாங்க. அவனுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு குப்பை, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை, நான் ஒரு பூச்சி. உன்னதான் ராஜாக்கள் ஆசாரியர் மாட்டிட்டான், அதான் சொல்லையா, நான் மாட்டிட்டான்னு பைபிளில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். நோ 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 நோ, தட்ஸ் நாட் த வே டு ஹேண்டில் திங்ஸ். ரைட். அப்போது என்னாச்சு, இவன் வாழ்க்கையில் அவன் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ரீசன் என்னன்னா, ஒரு நாள் நல்லா இருந்தோம், நீ தான் ஆண்டவருக்கு எல்லாம் பண்ண, கதறி கதறி ஜெபித்த, உன் ஜெபம்லாம் ஆண்டவர் நீ கேட்டார். ஆனால் நாளாவட்டத்தில் உனக்கே உன்னை பிடிச்சி சிறையிருப்பில் போட்டோன்னே நீ உனக்கே டவுட் வந்தது, இவர் தான் ஜீசஸா இல்லை வேற யாராவது வரணுமா, நான் தான் தவற போய் வேற யாராலே பண்ணி இவர் தான் அற்புதம் செய்கிறாரா, ரியலாக அப்புறம் செய்கிறாரா, போய் செக்அப் பண்ணுங்க. ரைட் என்று சொல்லி அவன் டவுட் பண்ணின்னு இருக்கிறான். ஆனால் அவனுடைய பிரச்சனை என்னன்னா, உன்னை ப்ராஃபிட்னு சொல்லி கூட நீ எலியாவினாவி உனக்குள்ளே இருக்கியா, எலியாவினுடைய பலனும் இருக்குன்றான். யாரும் அவன்கிட்ட சொல்ல, நல்லா வாசித்து பாருங்க. எலியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே ட்ரெஸ் அவன் போட்டிருக்கான். வெட்டுக்கிளியே எலியா சாப்பிடல. வெட்டுக்கிளின்றது ஹீப்ரூவில் ஒரு பழத்தை குறிக்குதுன்றாங்க. சரியா, வில் நாட் கோ இன்டு தட். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் லெட்ன்றது வில்லனஸ் எல்லாமே நடந்திருக்கு. உள்ளே போனவன்னு நினச்சிட்டான், அவ்வளோதான். இப்படி இருந்தால் எல்லாரையும் புஷ் போட்டுருவானே சாத்தான். ரைட். ஒருத்தருக்கு ஒரு லிங்க் வைப்பான். ஒருத்தருக்கு கணவனை வைப்பான், ஒருத்தருக்கு மனைவி வைப்பான், ஒருத்தருக்கு வேலைக்காரியை வைப்பான், ஒருத்தருக்கு பாஸை வைப்பான், எல்லாரையும் உள்ளே போட்டுருவான். அப்புறம் டவுட் வந்துடும், ஜீசஸ் இவர் தானா, நான் முந்தி ஆதாரித்தது தானா, வெளிச்சத்திலே அவர் சொன்னதை இருதலில் மறக்கும் நான் போகிறேன் மறந்துட்டாரா, இல்லை இல்லை இல்லை, டோன்ட் டு தேட். He is a very great man. If this can happen to John the Baptist, he happen to you very easily.
ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இட் இஸ் நாட் சும்மா போய் நம்ம ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இல்லை இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இருளின் பாதையிலே நம்ம நடக்கும் பொழுது அநேக சந்தேகங்களை சாத்தான் கொண்டு வருவான். ரைட். ஆனால் இந்த பாருங்க, நல்லா ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நல்லா வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு ஏன் இந்த காரியங்களை அனுமதித்தான்னு தெரியல. ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த விதத்தில் அவன் சிறையிருப்பில் இருக்கான்னு தெரியல. ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு இவனுக்கு தெரியல, யோவான் டிசிஷன் தெரியல. ஆனால் அவங்கிட்ட ஒன்றும் சொல்ல, மக்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யோவானை பாலி ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு. நீ நினச்சிட்டு இருக்கிற எல்லோரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, எந்த சிஸ்டரும் பேச மாட்டாங்க, எந்த பிரதரும் இல்லை. உன்னை பற்றி சொல்லுவார், அந்தம்மாவா, ஐ லைக் ஹர் வெரி மச். அந்த அக்காவா நல்லவங்க அவங்க, ஐ லவ் ஹர், ரொம்ப அவளை நேசிக்கிறேன், வளமேட்டு பயன்படுத்த போறேன்னு சொல்றாரு. அவன் பாருங்க 11 வருஷம் சொல்றாரு, அவனை மாதிரி ஆளே இல்லையா, அவன் அற்புதம் செய்யலைன்னா லேடிஸ்ட பிறந்தவன், அவன் தான் என் நம்பர் 1ன்றார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ பாவன் ஆமன்னு சொல்றீங்களே நீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ரைட், சரி, புரிஞ்சிச்சா? ஒரு நல்ல காரியத்தை நம்ம கற்றுட்டு இருக்கோம். சரி, அப்போ இருளின் பாதையை நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் என்றால், நம்பர் 1, தேவையில்லாமல் நீங்கள் யோனா 2வது வாசி பாருங்க. ஒரு பயங்கரமான இருட்டில் நாத்தத்தில் உட்காந்துருக்கான். அவன் சொல்கிறான், பூமியினுடைய தாழ்வாரங்களில் போயிட்டேன், தலைப்பாது இந்த பாசிலாம் என் தலையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் ஆண்டவரே உன்னை அங்கே இருந்து உண்மை நோக்கி பார்த்தேன், என்னுடைய வேண்டுதலை கேட்டீன்னு சொல்கிறான். சொல்கிறான், மாயையான காரியங்களை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார். கணவனுக்கு உதவி செய்ய நல்லதுதான், மனைவிக்கு உதவி செய்யதான், பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்கணும், வீட்டு எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குட் பிலீவர் ஷுட் நாட் பி irresponsible. பட்டு மாயையான காரியங்களுக்கு நீ எப்போ பார்த்தாலும் கழிச்சு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இருட்டில் போயிடுவேன். அப்போ அந்த இருட்டில் இருந்து கூட நீ மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கக்க சொல்லுவார், மீண்டும் உனக்கு அழைப்பை கொடுப்பார். லார்ட் யூஸ் மீ அகெயின் லார்ட், ஐ been stinking space. You have been thinking that I'm going to the church and I am not floating in the spiritualism. இல்லை, பட் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. உன்னை சொல்கிறார், இல்லை ஐ லவ் ஹர். அவன் அவரை மாதிரி யோவான் ஸ்நானனை மாதிரி இருக்க. அவன் நேரில் பார்த்து சொல்லி அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன் பிரதர் அவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் உனக்குன்னு ஒரு அளவு வச்சுருப்பார். அது அவருக்கு தெரியும், நீ எவ்வளோ அவரை நேசிக்கிறான்னு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, உன் கணவனுக்கும் தெரியாது. உன்னை அதிகமாக நேசிப்பார், சொல்லுவார், அந்த மகள் எனக்காக எவ்வளோ காரியங்களை தியாகம் பண்ணியிருக்கா, அவளை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ யோனா பற்றி பார்த்தோம். 2வது, உன்னுடைய வாழ்க்கையில் 3 இடத்துல ஸ்டார்ம்ஸ் பற்றி காஸ்பல்ஸில் போட்டிருக்கு. 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வேறு இடத்துல இருக்காரு. when you have darkness, storms in your life, you have to search and find out where Jesus is. இந்த விதமான காரியங்கள் எல்லாம், அநேக காரியங்கள்ல நீ பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீ நினைக்கணும், எங்க ஜீசஸ் இருக்காரு? அவர் தூங்குற மாதிரி இருக்கிறாரா, இல்லை தூரத்துலேருந்து ஆவேசம் மாதிரி வர்றாரா, அப்புறம் போல அவர் காணப்படுறாரா? இயேசுவை பாரு, ஜீசஸ் வேர் ஆர் யூ இன் மை ஸ்டார்ம்? இருளின் பாதையில் இருக்கும்போது, when God who said that I'll take you across the sea, he will take you. All that you have to do is to see where the Jesus is. Right? Very important. Spiritual life la perseverance இருக்கணும். மகதலேனா மரியாள், யோவான் 20:1, அதில் அவ எல்லாம் போயிட்டானுங்க, ஆண் பிள்ளைங்கெல்லாம் ஓடிட்டானுங்க, இந்த பொம்பளை மட்டும் இருக்கிறா. பார்த்துருவோம் அவரை எங்கேயாவது, எங்கேயோ எடுத்து போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க. சம் ட்ரிக் ஹஸ் ஹேப்பன். ஸோ ஐ வில் நாட் அக்ரி வித் தட், ஐ ஹவ் டு see ஜீசஸ் அண்ணா. ரைட்? அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, மரியாளேன்றாரு. அவர் சொல்கிறார், ரபூனி, மை மாஸ்டர். ரைட்? 12 சீஷர் இருந்தாங்க, அதில் ஒரு சீஷர் மட்டும் all along his tenure never called Jesus my Lord. யூதாஸ் த்ரோட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறான்னா, லார்ட்னு சொல்ல, மை மாஸ்டர் போதகரேன்றான். அவனுடைய திங்கிங் அவ்வளோதான், அவன் டீப்பாக போக மாட்டான். சிங்கடையில் பிளந்தார்,
ஒரு தேவதூதனை வச்சான். அவனுடைய வெளிச்சம் வந்து முன்னால் போக போக அதை பார்த்துட்டு எல்லாருமே முன்னால் போகிறாங்க. அங்கே முன்னால் போகிற மக்களுக்கு ஒரு 18 லட்சம் 20 பேரில் லட்சத்தில் 18 லட்சம் 19 லட்சம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பின்னால் வந்து இருட்டில் துரத்தின்னு வரானுங்க இவங்க. ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த முன்னால் போன தேவதூதனை எடுத்து பின்னால் வச்சு அந்த பின்னால் வந்தவங்களுக்கு வந்து இது லைட் ஆகும், எய்ப்தியருக்கு அது வந்து இருட்டாகவும் மாற்றிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நல்லா படிச்சு பாருங்க. உன் வாழ்க்கையிலே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு உனக்கு தெரியாது. சில வேளைகளில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எக்ஸ்பிளேஷன் கேட்காத. இக்கட்டான சூழ்நிலையில் உண்மையாக ஜினைனாக ஜெபம் பண்ணுறதும் துதிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஆளலாங்கன்னு சொல்கிற ஒரே காரியம், இன்க்ரீஸ் யுவர் கம்யூனிகேஷன் லெவல் வித் காட் ஸோ தட் யூ வில் நெவர் எவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பவுலும் சீலாவும் போய் ஒரு பேய் துரத்திட்டானுங்க இல்லையா? அப்போஸ்தலர் 16:31 வீட்டில் போய் பார்த்து பாருங்க. அப்போ இவங்களை போட்டு காலெல்லாம் கட்டி தூக்கிட்டாங்க. சொல்கிறது நடு ராத்திரியில் எல்லாம் இருட்டாக இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தான். அப்பொழுது ஒரு ஒளி வந்தது. எல்லா சங்கிலிகள் எல்லா கதவுலாம் டமால் டிமின்னு திறந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ஒளி தான். அப்போது நாட் ஓன்லி தட் ஒளி வந்தது. எப்படி வந்தது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம முதலே சொல்லிட்டோம் இல்லையா? வாட்ச் பண்ணிக்கிறாரு, ஏன் பையனா போட்ட நான் திறந்து விட்றேன்னு. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 119:105 வேதம் என்னுடைய பாதைக்கு தீபம். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும், தேவன் உனக்கு உதவிச்சுவார். ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 39:3 நான் மௌனமாகி ஊமையின் போல் இருந்தேன், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அனல் மூண்டது. பைபிள் எடுத்தான், லைட்டு வந்துடுச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறான், அவன் ரிசர்ச் பண்ணுறான். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃபயர் இஸ் ஃபயர் 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 ஃபயர். அப்படியே நீ தனியாக உட்காந்துடாத. ஏதாவது இதுதாங்க நம்ம கல்ச்சர். இப்படி தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படி தான், மனுஷன்னா இப்படி தான். ரைட், நான் கிராமத்தில் இருந்தால் விவசாயம் செய்ய போகிறோம், இங்கே வந்தால் வேலைக்கு போகிறோம். இல்லை எதை நீயே என்ன சின்ன சர்க்கிள் வரைஞ்சி உள்ளே உட்கார்ற? தட்ஸ் நாட் த ரைட் வே. ரைட். எம்மா ஊர் போகிற சீஷனுங்க சும்மா ஜீசஸ் விஷயத்தை பேசிட்டுருக்கிறாங்க. அவர் பேசுகிறாரு, கேட்குறாரு. அவன் சொல்கிறான் எனக்குள்ள எல்லாம் எரிஞ்சுதுன்றான். அப்போது ஸ்பிரிச்சுவலிசம் ரீகிண்டில்ஸ் யுவர் அனாயிண்டிங். அவர் அவன் சொல்லுங்க. ரைட். எரேமியா சோவுக்கும் ஆண்டவருக்கு சண்டை. நான் சொல்கிறேன், ஆண்டவரே இனிமேல் நான் வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, நான் வந்து உங்கள் மெசேஜ்லாம் கொடுக்க மாட்டேன்னு. நான் ஊமையை உட்காந்துருந்தேன், ஆனால் எனக்கு எலும்புக்குள்ளெல்லாம் அனாயிண்டிங் இருக்குன்றான். ரைட். எரேமியா 20:9. ரைட். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு காரியங்க, உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மனக்கண்கள் வேணும். இருட்டில் பார்த்தாலும் உனக்கு வெளிச்சம் தெரியணும் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நீ திடீர்னு இருட்டில் போனாக்கா உன்னை கைவிட மாட்டார். ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உனக்கு கேட்குங்க. நீ அதை வந்து லைட்டாக எடுத்துக்குவ, இல்லைன்னா போடான்னு எடுத்துக்குவ. உனக்கு அது புரியாது. அதனால தான் நீ டார்க்னஸ் பீரியடே உனக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கடுங்காவில் 6 மாதம் கடுங்கால்ல அந்த மாதிரி. இது உனக்கு என்னைக்கு கண்ணு திறந்து தான் அன்றைக்கி வந்து நீ வெளியே வந்துடுவ. 2 வயசானவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. 2 பேருக்கும் கண்ணு தெரியாத எல்லாம் அதில் மல்டிபிள் இது. அப்போது ஒரு ஆள் அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் இருந்தது. அப்போ அடிக்கடி இப்படி பண்ணுவான். அது மட்டும் அந்த ஆள் பக்கத்தில் தெரிஞ்சது. என்ன அந்த செல் ஜன்னலில் ஏதாவது இருக்காங்க? ஆமாம், ஒரு அழகான பூங்கா இருக்குது, லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, குயில் மயில் எல்லாம் பாடுது, அதெல்லாம் சொல்லுவான். சரி, நம்ம நல்லானா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவான். ஒரு நாள் இந்த ஆள் செத்து போயிட்டான். செத்து போன உடனே நர்ஸை கூப்பிட்டு சொன்னார், என்னை அங்கே போடுங்க, அந்த ஆள் நல்லா மயில் குயில் எல்லாம் பார்த்துருந்துருக்காரு, நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போகிறேங்கன்னு. நர்ஸ் சொன்னாலாம், அது பின்னால் வந்து செவுறு தான் இருக்குது, மயில் இல்லை குயிலும் இல்லை, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லுகிறான். ஒரு ஆள் நொந்து போயிருக்கான், சாவ போகிறான்னு தெரியும், பக்கத்தில் இருக்கவனை சந்தோஷப்படுத்திட்டு போகிறான். சரி, 2 காரியம் சொல்லிட்டு முடிக்க போகிற, நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையிலே நீ இருளின் பாதையில் செல்லும் பொழுது உனக்கு விடுதலை நீ அறிந்த ஒரு சோர்ஸ் மூலமாக வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எரேமியா கிணத்துல போட்டாங்க, அவனுக்கு யாரும் எபிரேயர் அவனும் ஹெல்ப் பண்ணல. ஒரு எகிப்தியன் சொல்கிறான், நான் போய் தூக்கி விட்றேன்னு சொல்லி ஏபத் மெலேக்குன்னு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் கட்டின புடவையெல்லாம் எடுத்துன்னு வந்து அவனை தூக்கி விட்றான். அதனால் நீ வந்து
ஒரு தவறான சோர்ஸ் பார்த்துட்டு இருக்காத. இருட்டில் இருக்கிறேன், நான் யார் வந்து விடுவிப்பான்? ஆண்டவர் அனுப்புவார். நீ சேஃபாக வெளியே வந்துடுவ. உன்னை அந்த இடத்துல மறிக்க விட மாட்டார். உளையான சேருன்றது இட்ஸ் நாட் அ குட் திங் இல்லையா? இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் ஒன்லி, ரைட்? அடுத்தது இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லணும்னு நான் சொல்லி முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. எசேக்கியேலை கூட்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் விட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போய் சுற்றி பாருங்க. நீ ஊழியம் செய்யணும்னா செத்த எலும்புகள் மத்தியில் கூட நீ பார்க்கணும் எந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிறேன். ஒரு மிஷினரி ஊருக்கு அமிச்சாங்களாம். அவன் ஒன்றுமே ப்ராக்ரஸே பண்ணல, ஜோம் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த டாப் மேன் சொன்னான்னா, நீ போய் ஊரில் போய் எந்த இடத்துக்கு நீ சுவிசேஷம் சொல்ல போகிறேன்னு பாரியான்னு. ஆண்டவர் உனக்குன்னு ஊழியத்தை வைத்திருக்கிறார். எல்லா இடத்துல போய் பள்ளத்தாக்கில் நிறுத்தி நடுவில் நிறுத்தி எல்லாம் செத்து போயிருக்கு. ஆண்டவர் என்னை வந்து என்ன ஊழியம் செய்கின்றாரு. அப்படி தான் இருக்கும். உன்னை சுற்றிலும் எலும்புகள் தான் இருக்கும். ஆனால் நீ தீர்க்கதரிசன ஊரே, நான் ஆவியை ஊதுறேன், எல்லாம் அனல் கொண்டு எழுந்து நீக்கம்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். தேவனோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சொந்து போய்விடாத. அநேக பக்தர்கள், அநேக தாசர்கள், அநேக பேர் வந்து விதமான காரியங்களில் கடன் சென்றிருக்கிறார்கள். நீ இந்த பாதைக்கு ஒன்றும் புரிதான் அல்ல. தேவன் வாழ்க்கையில் சொல்லியிருந்தால் நிச்சயமாக செய்வார், ரைட்? ஒரு நாள் வரும், அன்னைக்கு இயேசு முகத்து சந்திக்கும் போது மற்ற காரியங்களாம் பேசிக்கலாம். பில்லிகிராம கேட்டாங்களாம், ஏன் வீல் சேரில் இருக்க இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு. எனக்கு நான் இயேசு கிட்ட வேறு கேட்கறதுக்கு வேற எனக்கு இதே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு, அதை நான் போன ஒன்று கேட்பேன்னு. ஃபேனி கிராஸ்பின்றவ 1000 பாடல் எழுதுனா. அவரை பார்த்து கேட்டாங்களாம், ஏன் இந்த மாதிரி இருக்கிற, உனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. அவர் சொன்னாலாம், என்னுடைய மாம்ச பிரகாரம் கண்ணில் மனுஷனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, ஆண்டவரையும் பார்க்கல. என்னுடைய கண்கள் திறக்கப்படுவது முதலாவது நான் இயேசுவை பார்ப்பேன். நான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பல்கேரியா, இந்த ரொமேனியா, இந்த யூக்ரைன்லாம் இருக்குல்ல, அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் அங்கெல்லாம் கம்யூனிசம் இருந்தது. அப்போது ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளை, இப்போது சின்ன குழந்தை படுத்திருந்தது. அவர் 2 பேர் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது ஒய்ஃப் கிட்ட வச்சு சொன்னாங்களாம், நீ வந்து கணவனை கொல்ல போகிறோம், நீங்கள் 2 பேரும் இயேசு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுறோம். அவன் முடியாதுன்னா கணவன் கொண்டுட்டாங்க. அடுத்தது ஒய்ஃப் கேட்டாங்களா, உன்னுடைய பிள்ளையை கொண்டுடுவோமா, என்ன சொல்கிறேன்னு. சொன்னால் பரவாயில்ல, பிள்ளை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாலாம். வெளியே வந்து ஒரு பள்ளம் தோண்டி ஒரு அடையாளத்துக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பழைய சரியாக ஆல்மோஸ்ட் காஞ்சி போயிருக்கிற மாதிரி ஒரு ரோஸ் கிளையை வெட்டி அடையாளத்துக்கு அங்கே வச்சிட்டா. 6 மாதம் அவள் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தா. வெளியே வந்து பார்த்தா அந்த அடையாளமாக இருந்த அந்த ரோஸில் 100கணக்கான பூக்கள் இருந்தது. அந்த 100கணக்கான பூக்களுக்கு உரமாக அந்த குழந்தை மாறிச்சு. அதுதான் என் விசுவாசம். அப்படியா நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் God has made you as a better person. சொல்லுங்கள், ஆண்டவர் ஒன்று ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிருக்காரு. நீங்கள் அதை நினைக்கணும். பல இடத்துக்கு போகும்போது, பல விசுவாசங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆழ்ந்த சத்தன்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமாக வந்து ஃபோன்லாம் ஒன்று ஊத முடியாது இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தானே கொடுப்பான். அவன் என்ன இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீங்க, ரைட்? ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிற அநேகருக்கு நிரூபித்து காட்டுவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், எல்லாம் எழுந்திருப்போம்.